Hello everyone, welcome to our channel. This is me Arimani Nagaraj, Phonics Educator. So நம்ம இந்த வீடியோல Phonics ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி குழந்தைகளுக்கு டீச் பண்ணலாம், எதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ce பண்ணனும், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இது ஒரு பெரிய சீரீஸா போகும். அதுல ஒரு பார்ட்டா இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் பத்தாது, கம்பல்சரி 26 லெட்டர்ஸ் அந்த குழந்தைக்கு எழுத தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆல்ஃபபெட் தான். ஸோ ஆல்ஃபபெட்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அலாங் வித் லோவர் கேஸ். அதாவது அப்பர் கேஸ்ன்றது நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம படித்தது கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே தான் இங்கே அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அந்த ஐடென்டிஃபிகேஷன் தெரியணும். லெட்டர் எம் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை the child has to answer M அப்படின்னு சொல்லணும். அதே ஸ்மால் லெட்டரில் Q காமிக்கிறீங்கன்னா சைல்டுக்கு தெரியணும் அது Q தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அந்த 26 லெட்டர்ஸ்லேருந்து 5 வாவல்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ்ன்றது தெரியணும். அந்த வாவல்ஸோட ஆக்ஷன் சாங்கை நான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாவல்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டேர்மை உங்கள் குழந்தை கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்ல வைக்கணும். ஸோ விச் இஸ் வெரி 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 மஸ்ட்டுங்க. ஏன்னா கான்சனன்ஸ்னு சொல்லாமல் உங்களால் ஃபர்தராக ஃபானிக்ஸை ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கான்சனன்ஸ் வாவல்ஸ்ன்றது அந்த குழந்தை கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கணும். இப்போ இது ரெண்டுமே கிளியர் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு டோட்டலாக வால்ஸ் வந்து 5, கான்சனன்ஸ் வந்து 21. இந்த கிளாரிட்டி கம்பல்சரி இருக்கணும் நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. வாவல்ஸோட ஆக்ஷன் சாங்கை பார்க்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பாக இது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ we do have 5 வாவல்ஸ் இல்லைங்களா, ஸோ குழந்தைகிட்ட அந்த 5 ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக you just use this 5 வாவல்ஸ். அண்ட் ஆக்ஷன் சாங் ஃபார் வாவல்ஸ் இஸ் A, E, I, O, U. Again I'll repeat, we do have 5 வாவல்ஸ் A, E, I, O, U. ஸோ இது நம்ம என்னென்ன 5 வாவல்ஸ்ன்னு தான் நம்ம குழந்தைகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி குழந்தைகிட்ட கொண்டு போகலான்றது எல்லாமே என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் ஒரு சீரீஸாக போடுறேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஃபானிக்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த சீரீஸில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் கான்டென்ட்டோட வரேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ.